வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். நாட்டிற்கு கிடைக்கும் நன்மைகளின் அடிப்படையிலேயே இனி உலக நாடுகளின் ஆய்வு கப்பல்களுக்கு இலங்கை கடற்பரப்புக்குள் நுழைய அனுமதி. அமெரிக்க வரிகளில் பெரும்பாலானவை சட்டவிரோதமானவை என்ற தீர்ப்பு இலங்கைக்கு எவ்வாறு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பது குறித்து இதுவரை வெளியாகாத தகவல். எல்லை தாண்டிய மீன்பிடியில் ஈடுபட்ட இந்திய மீனவர்களின் படகுகள் அரசுடைமையாக்கப்பட்டு அவற்றை துண்டுகளாக உடைக்கும் நடவடிக்கைகள் முன்னெடுப்பு. எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே விடுத்துள்ள அழைப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். நாட்டிற்கு கிடைக்கும் நன்மைகளின் அடிப்படையிலேயே இனி உலக நாடுகளின் ஆய்வு கப்பல்களுக்கு இலங்கை கடற்பரப்புக்குள் நுழைய அனுமதி வழங்கப்படும் என்று போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் மேலும் கூறுகையில், உலக நாடுகளின் ஆய்வு கப்பல்கள் இலங்கைக்குள் வருவது தொடர்பாக தீர்மானிக்க வெளிவிவகார அமைச்சின் கீழ் விசேட குழு ஒன்றை அமைத்து கலந்துரையாடி வருகின்றது. இவ்வாறான கப்பல்களின் வருகை குறித்து ஏனைய நாடுகள் பின்பற்றும் நடைமுறைகளையும் ஆய்வு செய்து அதனை அடிப்படையாக கொண்டு பொதுவான ஒரு திட்டம் உருவாக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தில் சீனா, இந்தியா, அமெரிக்கா என தனித்தனியாக பார்ப்பதில்லை. இறுதியில் இலங்கைக்கு கிடைக்கும் நன்மைகளின் அடிப்படையிலேயே ஆய்வு கப்பல்களை அனுமதிக்கவோ இல்லையோ தீர்மானிக்கப்படும். அதே நேரம் இத்தகைய கப்பல்கள் வருகை தரும் போது உலகிற்கு ஏற்படும் நன்மைகளும் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும். ஏனெனில் வல்லரசு நாடுகளுக்கிடையே நிலவும் போட்டியும் பதற்றமும் மறைக்க முடியாத உண்மை. எனவே ஏவுகணை தாக்குதல், புவிசார் அரசியல் நலன்கள், ஆய்வு நடவடிக்கைகள், கலாச்சார விஜயங்கள் என பல்வேறு கோணங்களில் ஆய்வு கப்பல்களின் வருகையினை பரிசீலிக்க வேண்டியதுண்டு என்று அமைச்சர் சுட்டிக்காட்டினார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் விதித்த வரிகளில் பெரும்பாலானவை சட்டவிரோதமானவை என்று அந்த நாட்டு மேன்முறையீட்டு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. ஆனால் இந்த தீர்ப்பு இலங்கைக்கு எவ்வாறு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பது இதுவரை வெளியாகாதாக உள்ளது. இந்த தீர்ப்பு எதிர்வரும் அக்டோபர் மாதம் 14ஆம் தேதிக்கு முதல் அமலுக்கு வரும் வகையில் அறிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் வரி கட்டணங்கள் தொடர்ந்தும் அமலில் உள்ளதாக வெள்ளை மாளிகை வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முன்னதாக இலங்கைக்கு விதிக்கப்பட்ட 44% வரை பின்னர் 20% குறைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் வரைத்த வரி சட்டவிரோதமானது என்று அறிவிக்கப்பட்டுள்ளதால் இதற்கு எதிராக அமெரிக்க உயர் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. எல்லை தாண்டி மீன்பிடியில் ஈடுபட்ட இந்திய மீனவர்களின் படகுகள் அரசுடைமையாக்கப்பட்டுள்ளமையை அடுத்து அவற்றை துண்டுகளாக உடைத்து அச்சுவேலி கைத்தொழில் பேட்டைக்கு ஏற்றி செல்லும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அத்துமீறி இலங்கை கடற்பரப்பில் மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக குற்றம் சுமத்தப்பட்ட இந்திய மீனவர்களின் 124 படகுகள் மயிலட்டி துறைமுகத்தில் நீண்ட காலமாக தரித்து வைக்கப்பட்டிருந்தன. இவ்வாறு தரித்து நின்ற படகுகளுக்கான வழக்குகள் நீதிமன்றத்தில் முன்னெடுக்கப்பட்டு வந்த நிலையில் அவற்றில் 7 படகுகளை இந்திய மீனவர்களுக்கு திருப்பி வழங்கலாம் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதையடுத்து படகுகளின் உரிமையாளர்கள் மயிலட்டி துறைமுகத்திற்கு கடந்த 25ஆம் தேதி வந்து தமது படகுகளை பார்வையிட்டிருந்தார்கள். இவற்றில் 33 படகுகள் அரசுடைமையாக்கப்பட்டதை அடுத்து அவற்றை துண்டுகளாக உடைக்கப்பட்டு அச்சுவேலி கைத்தொழில் பேட்டைக்கு ஏற்றும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. எஞ்சிய படகுகள் தொடர்பான வழக்குகள் நீதிமன்றத்தில் தொடர்ந்தும் இடம்பெற்று வருகிறது. நாளைய தினம் குறித்த தினத்தில் ஜனாதிபதியால் 3ஆம் கட்ட வேலைகள் ஆரம்பிக்கப்பட உள்ள இடத்தில் அடிக்கல் நாட்டப்பட உள்ளது. அரசியல் அமைப்பிலும் தொடர்புடைய கட்டளை சட்டங்களிலும் பிரதி அமைச்சருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் ஒன்றை முன்மொழிய முடியுமா என்பது தெளிவாக குறிப்பிடப்படவில்லை என்று அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதனால் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் அருண ஜெயசேகரவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரும் சாத்தியம் குறித்து நாடாளுமன்ற செயலகம் இதுவரை உறுதியான நிலைப்பாட்டை வெளிப்படுத்தவில்லை. நம்பிக்கையில்லா தீர்மானங்களை முன்மொழியும் நடைமுறையும் அதற்கான சட்ட அடிப்படையும் தொடர்பாக அரசியல் அமைப்பின் பிரிவுகள் மற்றும் கட்டளைகளை சபாநாயகரிடம் சுட்டிக்காட்ட நாடாளுமன்ற செயலகம் காத்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அடுத்த ஆண்டின் தொடக்கத்தில் அரசு நிறுவன தலைவர்களுக்காக 2000 கெப்ரக வாகனங்கள் இறக்குமதி செய்ய அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இது குறித்து கருத்து தெரிவித்த மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி பிரதி அமைச்சர் வான் சினரத், அடிமட்ட அபிவிருத்தி திட்டங்களை நடைமுறைப்படுத்த மாகாண அரசு நிறுவனங்களின் தலைவர்கள் கிராமப்புறங்களுக்கு சென்று மக்களுடன் நேரடியாக தொடர்பு கொள்ள வேண்டும் என்ற சூழல் உருவாக வேண்டும். அதற்கான பயண வசதிகள் அவசியம். அதனால் நாட்டில் உள்ள ஒவ்வொரு அரசு நிறுவன தலைவர்களுக்கும் போக்குவரத்து எளிதாக்கும் நோக்கில் அடுத்த ஆண்டின் முதல் காலாண்டில் 2000 கெப் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது என்றார். மேலும் தற்போது செயற்படாமல் உள்ள உள்ளூராட்சி நிறுவனங்களை மீண்டும் செயல்படுத்த பல புதிய திட்டங்கள் தொடங்கப்பட்டுள்ளது என்றும் கிராமப்புற வறுமையை ஒழிக்க பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் வான் செனரத் குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் வருடாந்த மாநாட்டில் பங்கேற்குமாறு எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அழைப்பு விடுத்துள்ளார். எதிர்வரும் 6ஆம் தேதி நடைபெறவுள்ள இந்த மாநாடு குறித்து கருத்து தெரிவித்த ரணில் விக்ரமசிங்கே, எதிர்க்கட்சிகளுக்கு இடையேயான ஒற்றுமையான முதல் படியாக இது அமையும் என்று குறிப்பிட்டதாக ஆங்கில ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது.
மேலும் ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து விலகி ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்தவர்களுக்கு விடுக்கப்பட்டிருந்த தடையும் நீக்கப்படும் என்று அவர் தெரிவித்திருந்தார். இதேவேளை அரச நிதியை பயன்படுத்தி தனிப்பட்ட விஜயமாக பிரித்தானியாவுக்கு சென்ற குற்றச்சாட்டில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கைது செய்யப்பட்டு பின்னர் விடையில் விடுவிக்கப்பட்டிருந்தார். தற்போது அவர் எதிர்க்கட்சிகளை ஒன்றிணைப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு வருவதாக ஐக்கிய தேசிய கட்சியின் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் சுலபமாக பங்கேற்கும் வகையில் மாநாட்டை பொதுமக்கள் அணுகக்கூடிய ஒரு இடத்தில் நடத்துவதற்கும் கட்சி தீர்மானித்துள்ளது. 2020 ஆண்டில் ஏற்பட்ட கடுமையான பிளவுக்கு பின்னர் சஜித் பிரேமதாசவுக்கும் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இடையிலான உறவுகள் படிப்படியாக வலுவடைந்து வருவதாக குறிப்பிடப்படுகிறது. மேலும் முன்னாள் ஜனாதிபதிகள் மஹிந்த ராஜபக்ச, மைத்திரிபால சிறிசேன மற்றும் சந்திரிகா குமாரதுங்க ஆகியோர்களுக்கு மாநாட்டில் பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. செம்மணி மனித புதைகுழி அகழ்வு பணியின் போது இன்று ஞாயிற்றுக்கிழமை மதியம் வரை புதிதாக 10 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளதுடன் மேலும் 12 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. கடந்த திங்கட்கிழமை ஆரம்பிக்கப்பட்ட 2ஆம் கட்டத்தின் 3ஆம் பகுதி அகழ்வு பணிகள் இன்று 7வது நாளாக முன்னெடுக்கப்படுகிறது. 2ஆம் கட்ட அகழ்வு பணிகளுக்காக நீதிமன்றம் 45 நாட்கள் அனுமதி வழங்கியுள்ள நிலையில் இன்று 39வது நாளாக அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதுவரை கட்டம் கட்டமாக முன்னெடுக்கப்பட்ட 48 நாட்கள் அகழ்வு பணிகளில் இன்று மீட்கப்பட்ட 10 எலும்புக்கூட்டு தொகுதிகளை சேர்த்து மொத்தமாக 191 எலும்புக்கூடுகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் இதுவரை அடையாளம் காணப்பட்ட எலும்புக்கூட்டு தொகுதிகளின் எண்ணிக்கை 209ஆக அதிகரித்துள்ளது. இன்றைய தினம் அகழ்வு பணிகள் நிறைவடைந்துள்ள நிலையில் நாளைய தினம் திங்கட்கிழமை காலை மீண்டும் அகழ்வு பணிகள் ஆரம்பமாக உள்ளது. செம்மணி மனித புதைகுழி தொடர்பாக நீதியை பெறுவதற்கு சர்வதேச விசாரணையை ஒரே வழி என்று பிரித்தானியாவில் வசிக்கும் புலம்பெயர் தமிழர்கள் வலியுறுத்தியுள்ளனர். பாதிக்கப்பட்ட தரப்பாக தமிழர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டுமெனில் சர்வதேச விசாரணை அவசியம். இதற்காக மனித உரிமைகளை நிலைநாட்டும் நோக்கில் பிரித்தானிய அரசாங்கம் தலையீடு செய்ய வேண்டும் என்று அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். சர்வதேச காணாமல் போனோர் தினத்தை முன்னிட்டு நேற்றைய தினம் சனிக்கிழமை லண்டனில் டவுனிங் ஸ்ட்ரீட்டில் ரத்தத்தால் எழுதப்பட்ட வரலாறு கண்ணீரால் நினைவு கூறப்படும் உயிர்கள் என்ற தொனிப்பொருளில் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நாடு கடந்த தமிழில் அரசாங்கம் உட்பட பல்வேறு புலம்பெயர் தமிழ் அமைப்புகள் இணைந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தன. ஆயிரக்கணக்கான புலம்பெயர் தமிழர்கள் இதில் பங்கேற்று இலங்கையில் காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு சர்வதேச விசாரணை மூலமே நீதி கிடைக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். செம்மணி மனித புதைகுழியில் இருந்து ஏற்கனவே ஏராளமான எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அதனால் செம்மணி உட்பட இலங்கையின் வடக்கு கிழக்கு மற்றும் தெற்கு பகுதிகளில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுழிக்கான உண்மையினை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்க சர்வதேச விசாரணைகள் அவசியம் என்றும் அவர்கள் சுட்டிக்காட்டினர். இந்த விவகாரத்தில் பிரித்தானிய அரசாங்கம் தலையீடு செய்து இலங்கைக்கு சர்வதேச விசாரணைகளுக்கான அழுத்தத்தை கொடுக்க வேண்டும் என்றும் புலம்பெயர் தமிழர்கள் வலியுறுத்தியுள்ளார்கள்.